நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் ஏற்காடு எல்லாருக்கும் தெரியும், சேலத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு பெரிய மலை. அது ஏழைகளுடைய ஊட்டியாக சொல்லப்படுது. அப்படியாப்பட்ட ஏற்காட்டுக்கு போற வழியில 8 கொண்டை ஊசி வளைவுகள் பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த 8 கொண்டை ஊசி வளைவுகளுக்கும் ஒவ்வொரு பெயர் தமிழக அரசு சூட்டி இருக்கு. இதுக்கு முன்பாக அந்த 8 வளைவுகளுக்கும் பேர் இருந்தது. அப்படி 7 வளைவுகளுக்கு இதற்கு முன்னாடி என்ன பெயர் இருந்ததோ அதே பேரோட வச்சுட்டாங்க. ஆனா ஒரே ஒரு வளைவுக்கு பேர் மட்டும் மாற்றப்படுது. என்ன பெயர் அப்படின்னா, தகடூர் அதியமான் வள்ளலுடைய பெயரா இருந்த அந்த கொண்டை ஊசி வளைவு விஷயத்தை மாற்றி பெரியார் கொண்டை ஊசி வளைவு அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. இப்போது பெயிண்ட் அடிச்சு அதுக்கு பண்ண தமிழக அரசு அந்த விஷயத்தை எதிர்த்துதான் நாம் தமிழர் கட்சியினர் மிகப்பெரியதாக இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே வாழ்த்தோம். புரியுதுங்களா? ஏன்னா பெரியாருக்கும் அந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? பெரியார் என்ன பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மண்ணுக்காக தமிழர்களுக்காக என்ன செஞ்சாரு? சொல்லுங்க பார்க்கலாம். தகடூர் வள்ளல் அதியமானுடைய பெயர் அங்க மாற்றப்படுது, அங்க அழிக்கப்படுது அப்படின்னா உண்மையாகவே ஒவ்வொரு வன்னியர்களாகி நாம தான் கோவப்பட்டிருக்கணும். நம்மளை வழிநடத்துற பாட்டாளி மக்கள் கட்சி தான் கோவப்பட்டிருக்கணும். நமக்கு ஒரு சங்கமா இருக்கு, வன்னியர் சங்கம் தான் இந்த விஷயத்துக்காக கோவப்பட்டிருக்கணும். இதற்காக பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து இந்த விஷயத்தை மாத்தி இருக்கணும். ஆனா நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்கணும். தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா சேலம் தர்மபுரி வன்னியர்கள் அப்படின்னாவே மிக அதிக பெரும்பான்மை கொண்ட மக்களாக இருந்தும் கூட நமக்கான பெயர்களை கூட, நம்ம முன்னோர்களுக்கான பெயர்களை கூட சரிவர நம்மளால அங்க வைக்கப்பட முடியல அப்படின்னா நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து என்ன பயன்? சொல்லுங்க பார்க்கலாம். நாமெல்லாம் சதிஞ்சிருக்கிறோம். அதிமுக திமுக அங்க இங்கன்னு பார்த்தீங்கன்னா மாம மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே செதஞ்சிருக்கிறதுனாலதான் இப்படியாப்பட்ட ஒரு வேலைகளை அவங்க பண்றாங்க. புரியுதுங்களா? இந்த விஷயத்தை உண்மையாகவே கையில் எடுத்து பெரியார் வளைவுன்ற அந்த விஷயத்தை மாற்றி அதியமான் பெயர் அங்க சூட்டுறதுக்காகவே நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களை நாம் மீண்டும் மீண்டும் வாழ்த்திட்டே தீரணும். புரியுதுங்களா? சூப்பரா பண்ணியிருக்காங்க. நாம பண்ணியிருக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணியிருக்கணும், வன்னியர் சங்கம் பண்ணியிருக்கணும். இல்ல இன்னும் இது இருக்கிற வன்னியர் சங்கத்தோடைய சின்ன சின்ன கிளைகள்லாம் நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க, அவங்க பண்ணியிருக்கணும். யாரும் பண்ணல, இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம வாழ்த்தணும். புரியுதுங்களா? எப்படி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இல்ல சீமானோ இல்ல யாரோ வன்னியர்களுக்கு எதிராக செயல்படும் போது நாம் அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறோமோ அதே போலத்தான் நமக்கு நம் சமூகத்துக்கு சரியான விஷயங்களை எந்த கட்சி செய்தாலும் அதை நாம போற்றணும். புரியுதுங்களா? அதை நம்ம வரவேற்கணும். அந்த மனப்பாங்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே இருக்கணும்.